ரொம்ப கஷ்டம். காத்திருக்கிறது காதலுக்கு மிக 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 அது பவர். அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காதலிங்க, காதல் தான். அது வள்ளி கூட சுகமாக தான் இருக்கும். அது அனுபவிச்சு பாருங்கள், அனுபவிச்சிருப்பீங்க. யாரும் அனுபவிக்காத ஆளே கிடையாது சொல்கிறேன். அது ஜாலியாக இருக்கும். பட் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. உண்மையாக காதலிச்சவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டாங்க. நிச்சயமாக திரும்ப வருவாங்க. என்னெல்லாம் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதத்தில் 1 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் 20 வருஷம் ஆகட்டுங்க, கண்டிப்பாக அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்ப பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி சரியான முடிவு எடுத்துட்டு கண்டிப்பாக வருவாங்க. உண்மையான காதல் ஜெயிக்கும். கண்டிப்பாக விட்டு போக மாட்டாங்க. தெரியும்ல, அவங்க எதோ இல்லை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக தேடி வருவாங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆனால் அவங்க சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் தேடி வருவாங்கன்னு. ஆனால் அவங்க எத்தனை சில நினைப்பாங்க, என்னப்பா வாழ்ந்தே லைஃபை முடிஞ்சிடுமே. அப்படி கிடையாதுங்க. அவங்க கிளவியாக ஆகி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் லவ். உண்மையான லவ். எந்த முதுமை ஒரு காரணம் போரிட்டு இல்லை, வயது ஒரு காரணம் கிடையாது. எப்போ வந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிலையும் பட் அந்த ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அதுதான் காதல். இப்போ என்ன ஏற்றுக்குங்களேன், ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னா அந்த பெண் வந்து இப்போ இல்லை காத்திருக்கிறேன், இந்த வருஷம் இன்னும் கிளவியாகி வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் எப்போ வந்து அது நான் வந்து ஏற்றுப்பேன். ஸோ அதுதான் விஷயம், அதுதான் அந்த லவ். புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில் இப்போ ஒரு குந்தவி ஒரு பொண்ணுச்சிங்களேன், அந்த குந்தவிக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ அந்த குந்தவி வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இப்போ என்னோடய மனைவி என்னென்னா, இப்போது அந்த பழன ஒரு சின்ன நினைவுகளும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பட் இப்போ நான் மெச்சூரான மிட்டாய் காதலாக தான் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் மெச்சூரான நேரத்தில் வந்த காதனால நான் அவங்களுக்காக நான் காத்துக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஸோ அவங்க ஒரு ஸ்டேஜ் ஆஃப் வாழ்ந்துட்டாங்க. அவங்க நல்லா வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அவங்க வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். பட் இட்ஸ் நாட் எ செக்ஸ். லைஃப்பில் கூட இருந்தாலே போதும், பார்த்துக்கிட்டே வாழ்ந்து மறையலாம் அப்படின்னு வந்து ஒரு காதல். ஸோ இந்த தாங்க காதல். இது காதல் காமமா? இல்லை, காதல். அந்த வகையில் எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி வகையான காதல் இருக்கும், பல கோணத்தில் இருக்கும். காத்து இருக்கிறதும் அருமையான விஷயம். ஸோ அது ஒரு வகையான ஃபீல். சரி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.